பட்டு கூந்தல் பார்த்து கட்டி ஏற ஆசைதான் எழுதினார். சார் எங்க ஊர்ல எந்த ஊருன்னாரு, மதுரை சார். எங்க ஊர்ல எல்லாம் கட்டி ஏறுனா வேற மாதிரி மீனிங், வேற மாதிரி மீனிங் வந்துடும். கட்டி ஏற ஆசை என்னப்பா, கூந்தல்ல கட்டி ஏறு சார். அது நீங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்கீங்க, கூந்தல் கட்டி ஏறான்னு. கட்டி ஏறான்னு மதுரையில் என்னன்னு உங்களுக்கு தேனிலே அதான். அதே படத்துல ஆகா கனவே தானு ஒரு சாங், ஆகா கனவே தானு ஒரு சாங் இருக்கு. புத்தமுது மலரை எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஆகா கனவே தானே தான் ஹிந்துவில் வந்து அதை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி எழுதிருந்தாங்க. இந்த மாதிரி தேர்ட் பேக்ரவுண்ட் நாங்கள் பார்க்கவே இல்லை. இது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாலபாரதின்னு போட்டு என்ன ப்ரைஸ் பண்ணுதான். எனக்கு அந்த எல்லா பாட்டையும் கூட அந்த பாட்டில் உள்ள அந்த பீஸ் ரொம்ப பிடிக்கும். இங்க எல்லாரும் பாட்டை சொந்தம் கொண்டாடுவேன், நான் பீஸை கொண்டாடுவேன். நான் பண்ணிக்கன்னா ராஜா சாரோட தாக்கம் இருந்தது. அந்த சரி ஏதோ ஒன்று அவர் மாதிரி நம்ம பண்ணணும்னு இல்லை. அவர் மாதிரி பண்ணிட்டோம்லாம் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் மாதிரி அவர் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி இருக்குல்ல ஆகா கனவு தானன்னு சொன்னா, நீங்க வந்து பட்டு தூங்கு பார்த்தேன் தான தான நான் ஒரு டியூன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவர் எழுதுறாரு. எழுதி சொன்ன சார் கொஞ்சம் விரசமா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு, வேண்டாம் இல்லை இதுல என்ன விரசம் இருக்குன்னு, கட்டி ஏற ஆசைதான் பட்டு கூந்தல் பார்த்தேன் கட்டி ஏற ஆசைதான் எழுதினார். சார் எங்க ஊர்ல எந்த ஊருன்னாரு, மதுரை சார். எங்க ஊர்ல எல்லாம் கட்டி ஏறுனா வேற மாதிரி மீனிங், வேற மாதிரி மீனிங் வந்துடும். கட்டி ஏற ஆசை என்னப்பா, கூந்தல்ல கட்டி ஏறு சார். அது நீங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்கீங்க, கூந்தல் கட்டி ஏறான்னு. கட்டி ஏறான்னு மதுரையில் என்னன்னு உங்களுக்கு தேனிலே அதான். வேற அசிங்கம் விரசமா வருதுங்க. அப்ப என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னா, மெட்டபர்சிமிலியோட எழுதுங்க சார், புரியல அப்படின்னு. அப்போ ஒரு பாட்டு சொல்றேன் சார், மீசை எவ்வண்ணம் அதுவே உன் வண்ணம் வேறில்லை, யானை என்று உன்னை சொன்னால் என் வாக்கு பொய்யில்லை, அட கண்ணன் கூட எண்ணம்சம் வானில் பாரு எண்ணம்சம், வானில் போகும் மேகங்கள் வண்ணம் என்ன பாருங்கள், வெள்ளை மேகம் வண்ணம் மாறி வந்தால் தானே பெய்யும் மாறி அப்படின்னு இருக்கா. பார்த்தீங்களா சார், அவ கருப்பு இவங்க இதுன்னு சொல்றது யார் எழுதினது சார்? நீங்க தான் சார் எழுதினது, நீங்க தான் சார் எழுதினது. என்ன படம், புதுக்கவிதைகள் நீங்க எழுத, புதுக்கவிதை நீங்க தானே எழுதினீங்க. அவங்க ஆமாப்பா, என்னப்பா இவ்வளோ நேரம் வச்சிருக்க நீ பா. தரையில் வந்த மேகமா, பட்டு தோள்கள் பார்த்தேன் பாரிஜாத தேகமா, முதுகு வண்ணம் பார்த்தேன் முல்லைப்பூவின் பாகமா. கரெக்டா அருமையா எழுதினார்.